ஒரு அரசனோட அரசவையில ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்துச்சு. அந்த அரசன் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ண முன்வைக்கிறாரு. அந்த கூட்டத்துல நிறைய அறிஞர்களும் மக்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. அந்த அறிஞர்கள் கிட்ட அரசன் கேக்குறாரு, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர் சொல்றாரு, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர் தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்றாரு. இரண்டாவது அறிஞர் சொல்றாரு, மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது அப்படின்னு தன்னோட பதிலையும் சொல்லிடுறாரு. மூன்றாவது அறிஞர்கிட்டையும் அரசர் இதே கேள்வியை கேட்கிறாரு. அதற்கு மூன்றாவது அறிஞர் சொல்றாரு, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் கூட வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் அப்படின்னு தன்னோட பதில சொல்லிடுறாரு. நான்காவது அறிஞர் சொல்றாரு, அரசே, நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்துதான் கிடைக்கின்றது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன் தான் உயர்ந்தது அப்படின்னு தன்னோட பதில சொல்லிடுறாரு. ஐந்தாவது அறிஞர்கிட்டையும் அரசன் இதே கேள்வியை கேட்கிறாரு. ஐந்தாவது அறிஞர் சொல்றாரு, வாழ்க்கையில் அனைத்தும் இருந்து அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புதான் மிக மிக மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு தன்னோட பதிலையும் சொல்லிடுறாரு. இறுதியா ஒரு அறிஞர் இருந்தாரு. அந்த அறிஞர் அரசரை பார்த்து சொல்றாரு, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக 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 மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையானால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்க பணிகளுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட பதிலையும் முடிக்கிறாரு. அரசருக்கு அந்த ஆறாவது அறிஞர் சொல்லிய கருத்து தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவரை பாராட்டி அழகா விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவருடைய மனது விரும்புற வகையில பரிசுகளையும் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாரு.